வணக்கம், நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் அப்பாச்சி சர்வர் சாஃப்ட்வேரை லினக்ஸ் மிஷினுக்குள்ளே எப்படி பொருத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்பாச்சி சர்வர் சாஃப்ட்வேர்னால் என்ன, எதுக்காக அதை பயன்படுத்துகிறோம்? இப்போ நீங்கள் கூகுள், ஃபேஸ்புக் மாதிரியான வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல ப்ரௌசரில் போய் அந்த வெப்சைட்டோடைய பெயரை, அதாவது அந்த .com என்ட்ரு பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு HTML பேஜ் அந்த சர்வர் வந்து தரும். அது உங்கள் ப்ரௌசரில் லோட் ஆகி நீங்கள் அதை பார்க்குறீங்க. இப்படி தானே ஒரு வெப் பேஜ் வரும். ஆனால் எப்போல்லாம் ப்ரௌசரில் நீங்கள் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறீங்களோ அல்லது ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு ப்ரௌசர் அதை ஒரு HTTP ரெக்வஸ்ட்டாக தான் அந்த சர்வருக்கு அனுப்பும். அப்போது நீங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அந்த சர்வரில் எந்த இடத்துல வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, இந்த HTTPக்கான ரெக்வஸ்ட்டை எப்படி அந்த அப்ளிகேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு வெப் சர்வர் சாஃப்ட்வேர் தான் பார்த்துக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனிக்குள்ளே ஒரு வெப்சைட் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க. அதை கொண்டு போய் ஒரு வெப் சர்வரில் போடணும், உங்கள் கம்பெனி கொடுத்த ஒரு வெப் சர்வரில். அதில் அப்பாச்சி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை ஒரு வெப்சைட்டாக வேலை செய்ய வைக்க முடியும். ஆனால் அப்பாச்சி சர்வர் சாஃப்ட்வேர் இல்லை அந்த சர்வரில். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் அந்த அப்பாச்சி சாஃப்ட்வேரை பொருத்தலாம். ஆனால் அதுலேயும் சில சிரமங்கள் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. இதெல்லாம் நிறைய குழப்பமாக அழகாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? அந்த வழியை வந்து உங்களுக்கு சரியாக காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோவில் முழுக்க பாருங்கள். உங்களுக்கு அப்பாச்சி சர்வர் சாஃப்ட்வேர்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு எப்படி உங்கள் வெப்பேஜை பார்க்கறது, எப்படி உங்கள் வெப்பேஜை ஆக்சஸ் பண்ணுறது, இந்த எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கணும். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த சேனலோடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாச்சும் உதவணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான QR கோட் ஸ்க்ரீனில் இருக்குது மற்றும் பேபால் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ லினக்ஸ்ன்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே தான் நம்ம அப்பாச்சி சர்வர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஒரு லினக்ஸ் மிஷின் தேவை. இதுக்குன்னு உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே லினக்ஸ் OSஐ பொறுத்துறதோ அல்லது AWS, Azure மாதிரியான க்ளவுட் சர்வீசஸில் போய் ஒரு லினக்ஸ் மிஷினை வாங்குறதோ தேவையே கிடையாது. ஓரக்கலோடைய விர்ச்சுவல் பாக்ஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு லினக்ஸ் மிஷினை உருவாக்க முடியும். உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளவே இன்னொரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி. அதை தான் விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. இந்த விர்ச்சுவல் மிஷினை எப்படி உருவாக்குறது, லினக்ஸ் OSஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் லினக்ஸ் பேசிக்ஸ்க்காக நான் ஒரு கோர்ஸ் உருவாக்கியிருக்கிறேன். அந்த கோர்ஸில் நான் லினக்ஸ் மிஷினை உருவாக்கி தான் அதில் லினக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. இப்போ நான் லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷினை உருவாக்கிட்டேன். அந்த மிஷினோடைய IP இது தான். இப்போ நான் இந்த விர்ச்சுவல் மிஷினை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஹெட்லெஸ் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதை கொடுக்கறதன் மூலமாக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காது. வெறும் கமாண்ட் லைனில் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரன்னிங்கில் இருக்குது. இப்போ உங்களுடைய விண்டோஸில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த தடவை நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்? SSH மூலமாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஆக SSH கமாண்ட் கண்டிப்பாக Windows 11 வேலை செய்யும். அண்ட் இது வந்து SSH வேலை செய்யலைன்னா நீங்கள் Windows 11 கீழே இருக்கிற OSஐ பயன்படுத்துகிறீங்கன்னா விண்டோஸ் புட்டி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது மூலமாக நீ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ SSHல ரூட் அக்கௌண்ட்டில் நம்ம லாகின் பண்ண போகிறோம். அப்புறம் அதோடைய IP வந்து 192.168.29.186. ஓகேவா? இது என்ட்ரு கொடுத்தோடனே முதல் தடவை நான் வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினில் கனெக்ட் பண்ணுறேன் இல்லையா? அதனால் வந்து இதோடைய தகவல் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கேட்கும். ஆக எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்த பிறகு பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா? பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஆக இப்போ வந்து நம்ம விண்டோஸ்லேருந்து அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னலாம் வேலை செய்ய போகிறோமோ அதெல்லாம் வந்து இனிமேல் செய்யலாம். இப்போ நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினோட கனெக்டடாக இருக்கும். நம்ம இந்த பகுதியில் வந்து அப்பாச்சி வெப் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆக நம்ம வந்து அப்பாச்சி வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில கமெண்ட்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல வந்து எம் அப்படின்ற இந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலரை நம்ம பயன்படுத்தணும். இதில் வந்து அப்டேட் அப்படின்ற கமெண்ட். ஆக அப்டேட்டுன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதோடைய ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ அண்மையில் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா HTTPD
இது என்ன HTTPDனா இதுதான் வந்து அப்பாச்சியோடைய அந்த வெப் சர்வருக்கான பேக்கேஜ் நேம். ஓகேங்களா? இப்போ இந்த கமாண்டை நம்ம என்ட்ரு பண்ணோம்னா நம்மளுடைய லினக்ஸ் விர்ச்சுவல் மெஷின், அதாவது நம்மளுடைய லினக்ஸ் மெஷின் வந்து இந்த பேக்கேஜ் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாம் நம்மளுடைய சிஸ்டம்குள்ளே இருக்கான்னு பார்க்கும். முதல் தடவை நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி இவ்வளோ நேரம் எடுத்துக்கும். ஆனால் பாருங்கள், கடைசியில் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் சொல்லணும்னா நோ பேக்கேஜஸ் மார்க்ட் ஃபார் அப்டேட், அதாவது இந்த மாதிரி ஒரு HTTP பேக்கேஜே இல்லை, இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கமாண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்டேட்டுக்கு பதில் இந்த இடத்துல இன்ஸ்டால். ஓகேங்களா? இப்போ இது கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பேக்கேஜ் ஆனது அது சம்மந்தப்பட்ட தகவலில் அது கொண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து இது தான், ஆனால் அதுக்கு வந்து இன்னும் ஒரு சில பேக்கேஜுகள் தேவைப்படுது. உதாரணத்துக்கு APR யூட்டில், HTTP டூல்ஸ், மெயில் கேப், இந்த மாதிரியான பேக்கேஜுகள் அதுக்கு தேவைப்படுது எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதையும் சேர்த்து வந்து இங்கே காட்டுது. ஆக டோட்டலாக டவுன்லோட் சைஸ் வந்து 3 MB, ஆனால் அது இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து 10 MB வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கடைசியாக கேட்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஓகேன்றதை வந்து Y அப்படின்ற கீ என்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டாலுங்கிறது வந்து ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் தான். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அது வந்து கேட்குற எல்லாத்துக்குமே வந்து எஸ் கொடுங்க, ஏன்னா அது எல்லாமே சம்மந்தப்பட்ட பேக்கேஜை தான் இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HTTP வந்து இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கும், அது கூடவே சில பேக்கேஜுகளும் இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதுக்கு தேவைப்படுற பேக்கேஜ் கடைசியாக கம்ப்ளீட்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ HTTP அதாவது நம்மளுடைய அப்பாச்சி வெப் சர்வர் நம்மளுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் நம்ம கான்ஃபிகர் செய்யலை, இன்னும் அது வந்து சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய அப்பாச்சி வெப் சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஐபியை என்டர் பண்ணுங்கள். 192.168.29.180.186 என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணால் இந்நேரத்துக்கு வந்து நம்மளுடைய அப்பாச்சி வெப் சர்வர் வந்து இந்த மிஷினில் வேலை செஞ்சுருந்ததுன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு பேஜ் ஓப்பன் ஆகும், ஆனால் இவ்வளோ நேரம் வந்து சுற்றாது இந்த ப்ரௌசருடைய ரீலோட் ஆப்ஷன். அப்போ நம்ம வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேக்கேஜை வந்து சரியாக பொருத்தியிருக்கோமா, இந்த பேக்கேஜ் வந்து சரியாக நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினில் வேலை செய்தான்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கமாண்ட் பயன்படுத்தணும். சிஸ்டம் கண்ட்ரோல், அதாவது சிஸ்டம் CTLன்னு இருக்கும் இந்த கமாண்ட். இதுக்கு அடுத்து ஸ்டேட்டஸ்ன்றது வந்து நம்ம இப்போ ஒரு சர்வீஸை வந்து செக் பண்ண போகிறோம், அதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு காட்டும், அது ரன்னிங்கில் இருக்கா இல்லை ரன்னிங்கில் இல்லையான்னு. என்ன சர்வீஸ்னால் HTTPD நம்ம இன்ஸ்டால் பண்ணல அந்த பேக்கேஜ், அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்கும். அந்த சர்வீஸோடைய ஸ்டேட்டஸ் தான் இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இப்போ அதோடைய ஸ்டேட்டஸ் இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஆக்டிவ்ன்ற இடத்துல வந்து இன்ஆக்டிவ்னு வந்திருக்கு. அப்போது இது வந்து ரன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ணாமல் முடியாமல் போயிருக்கலாம் ப்ரௌசரில். ஓகே, அப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா சிம்பிள், நம்ம இந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த HTTPன்றது வந்து ஒரு சர்வீஸ். ஓகேங்களா? ஆக அந்த பேரில் வந்து சர்வீஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும். இப்போது சிஸ்டம் CTL அதாவது சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டார்ட் HTTP அப்படின்ற இந்த கமாண்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ திரும்பவும் போய் அந்த சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ் HTTPன்ற கமாண்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இங்கே ஆக்டிவ் பாருங்கள், உங்களுக்கு இப்போது பச்சை கலரில் எரியுது, ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்மளால் போய் திரும்பவும் வந்து நம்ம ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆக இந்த IP வந்து கொடுக்குறோம் நம்ம கம்ப்யூட்டர் ப்ரௌசரில், ஆக கொடுத்து ஆக்சஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. நம்ம விர்ச்சுவல் மிஷினில் அந்த சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, ஆனாலுமே நம்மளுக்கு வந்து அதை இங்கே ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண முடியல. அந்த சர்வருக்கான ஒரு வெல்கம் பேஜ் தெரியல. ஏன்? ஸோ இன்னுமே சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினில் சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. என்னென்னா இந்த சர்வீஸ்க்கான சில ரூல்ஸ் வந்து நம்ம ஃபயர்வாலில் கொடுக்க வேண்டியது இருக்குது.
ஃபயர்வால்னால் என்னன்னு சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே சில விஷயங்களை வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், சில விஷயங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளவே நம்ம வந்து சில ரூல்ஸை வந்து போட்டு வச்சுருப்போம். ஏன்னா கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, விர்ச்சுவல் மிஷின், அதோடைய பாதுகாப்புக்காக. ஏன்னா ஹேக்கர்ஸ் வந்து யாராக இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியுன்ற மாதிரி கொடுத்தா ஈஸியாக நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க எல்லா தகவலையும் ஆக்ட் பண்ணிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்களுக்காக நம்ம ரூல்ஸ் போடுறோம். அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபயர்வால் அப்படின்ற பேரில் தான் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லினக்ஸில் வந்து ஃபயர்வால் -cmd அப்படின்ற லினக்ஸில் வந்து ஃபயர்வால் cmd அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஆக அது வேலை செய்தா இல்லைன்றதை முதல்ல பார்க்கறதுக்கு நீங்கள் மேன் கமாண்ட் வச்சு நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து வேலை செய்யுது. ஆக அது இருக்குன்னு தான் அர்த்தம். இது வந்து ஒரு ஃபயர்வால் ஃபயர்வாலோடைய கிளைண்ட், அதாவது ஃபயர்வால் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் இந்த ஒரு கமாண்டோடைய வேலை. ஓகேங்களா. அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ஃபயர்வால் cmd கமாண்ட் கூடவே $get zones அப்படின்ற ஆப்ஷனை சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து சில தகவல்களை காட்டும். இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன்னா என்னென்னா இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஏரியாஸ். பப்ளிக்ன்றது ஒரு நெட்வொர்க் ஏரியா, ஹோம்ன்றது ஒரு நெட்வொர்க் ஏரியா, இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா இருக்குது. இந்த மாதிரி நம்ம பல ஏரியாஸாக பிரித்து வச்சுக்கலாம் நம்மளுடைய நெட்வொர்க் பகுதியை. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபயர்வால் பப்ளிக்ன்ற ஒரு பகுதியை எடுத்துக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்வால் கூட கெட் டிஃபால்ட் ஜோன் அப்படின்ற ஆப்ஷனை சேர்த்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா பப்ளிக் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா. ஆக பப்ளிக்ன்றது தான் எப்போவுமே ஃபயர்வாலோடைய டிஃபால்ட் ஜோனாக இருக்கும். ஆக பப்ளிக்ன்றது ஒரு ஜோன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு தான் நான் விளக்குனேன். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் இந்த கமாண்டில் ஜோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சேர்த்துக்கிட்டு அதில் பப்ளிக் அப்படின்னு கொடுங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஜோனுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, இது என்ன மாதிரியான ஒரு ஜோன் அப்படின்ற தகவலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பப்ளிக்குன்ற ஒரு ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபால்ட் ஜோன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்டர்ஃபேஸஸ்லாம் இணைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அடாப்டர் இருக்குது, ENPOS3. நம்ம OS இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஒரு அடாப்டர் தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா. அது வந்து இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அப்புறம் அதில் வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா DHCP-VC கிளைண்ட் அப்படின்னு ஒரு சர்வீஸ், அப்புறம் SSH. இந்த SSH இருக்கிறதால தான் இப்போ நம்ம விண்டோஸ்லேருந்து கனெக்ட் பண்ண முடியுது SSH வச்சு. இது வேலை செய்யலைன்னா நம்மளால் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஆக இந்த பப்ளிக்ன்ற ஜோனுக்குள்ளே இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இந்த சர்வீசஸ்க்குள்ளே நம்மளுடைய HTTP அப்படின்ற அந்த சர்வீஸை உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளால் வந்து ப்ரௌசரில் போய் இந்த IP ஆக்சஸ் பண்ணும் போது அது வந்து அந்த அப்பாச்சி சர்வருடைய வெல்கம் பேஜை காட்டும். ஓகேங்களா. அப்போது அதுக்கான கமாண்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா ஃபயர்வால் cmd கமாண்ட் கொடுத்துட்டு ஜோன் வந்து கொடுத்துருங்க. ஜோன் வந்து பப்ளிக்னு இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஆட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அந்த ஆட் சர்வீஸில் HTTP அப்படின்னு கொடுக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய அந்த சர்வீஸ். கூடவே இன்னொரு ஆப்ஷன் பெர்மனண்ட் அப்படின்னு சொல்லி. ஆக பெர்மனண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்வீஸை வந்து நம்ம இந்த ஒரு ஜோனில் ஆட் பண்ணுறோம். நம்ம ஒரு வேளை கம்ப்யூட்டரை, அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினை ஆஃப் பண்ணிட்டோம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது அது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சர்வீஸ் வந்து அதுலேருந்து காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா இதை வந்து பெர்மனண்ட்டாக ஒரு சர்வீஸாக ஆட் பண்ணிடணும் இந்த ஜோனில். அதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோடனே சக்ஸஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஆக இதுதான் நம்மளுக்கு தேவை. அப்போ சக்ஸஸ்னால் அந்த சர்வீஸ் வந்து உள்ளே வந்து ஆட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை வந்து நீங்கள் சோதிக்கணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபயர்வாலோடைய கமாண்ட், அதாவது ஜோனை கொடுத்துட்டு லிஸ்ட் ஆல் ஆப்ஷனை கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து சர்வீசஸில் வந்து அது வரல. நம்ம வந்து ஃபயர்வாலில் வந்து இந்த ஜோனில் இந்த ஒரு சர்வீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஃபயர்வாலை வந்து நம்ம ரீலோட் பண்ணணும். பண்ணால் தான் அந்த சர்வீசஸ் உள்ளே ஆட் ஆகியிருக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபயர்வாலை வந்து இப்போது ரீலோட் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர்வால் cmd கமாண்டுக்கு அப்புறம்
ரீலோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும். இது கொடுத்துட்டு சக்ஸஸ்ன்னு வந்துடும். இப்போது நீங்கள் போய் அந்த ஜோனில் பப்ளிக்ன்ற ஜோனில் லிஸ்ட் ஆல் ஆப்ஷனை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை பாருங்கள் HTTP அப்படின்ற சர்வீஸ் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அப்போது இது வந்து வேலை செய்யும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்களுடைய ஐபியை போய் ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா இந்த தடவை பேஜ் வந்துருச்சு. ஆக ஒரு அப்பாச்சி சர்வர் இந்த இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃபயர்வால் மூலமாக நம்ம சரியாக கான்ஃபிகரேஷனும் பண்ணியிருக்கணும். அது இந்த மாதிரி சர்வீசஸில் வந்து ஆட் ஆகிருக்கணும் பப்ளிக்ன்ற ஜோனுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பாக வரக்கூடியது. தயவுசெய்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வெற்றிகரமாக வந்து அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதை வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஐபி மூலமாக ஆக்சஸ் பண்ணி பார்க்குறீங்க. இது வந்து வெல்கம் பேஜ், அப்பாச்சி சர்வருடைய டிஃபால்ட் பேஜ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு, இப்படி தான் இருக்கும். ஆக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே வெற்றிகரமாக நீங்கள் அப்பாச்சி சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து அப்பாச்சியோடைய டிஃபால்ட் பேஜ். ஓகேங்களா. ஆக நீங்கள் இதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் எப்போவுமே. உங்களுக்கு வந்து இந்த பேஜை வந்து மாற்றணும்னு தோணுச்சுன்னா அது ரொம்பவே சுலபம். அதுக்கு நீங்கள் வந்து சில வேலைகளை உள்ளே பண்ணணும் உங்கள் சர்வரில். எப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்வருக்கு சொல்லணும் டிஃபால்ட் பேஜ் வந்து இது இல்லை வேறு ஒன்று அப்படின்னு சொல்லி. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது சிடி ஸ்பேஸ் வேர் www ஸ்பேஸ் HTML அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. இதை வந்து டாக்குமெண்ட் ரூட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அப்பாச்சி வெப் சர்வர் இந்த ஒரு பாத்தில் தான் வெப்பேஜுக்கு சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா. அதுக்குள்ளே இருந்து தான் நீங்களும் இப்போ உங்களுடைய வெப்பேஜை வச்சு காட்ட போகிறீங்க. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் இந்த ஃபோல்டர் பேத்தை மாற்ற முடியாது அப்படிலாம் கிடையாது. வேறு ஒரு ஃபோல்டர் பேத்து கூட உங்கள் அப்பாச்சியில் போய் நீங்கள் கான்ஃபிகரேஷனில் மாற்றிக்கலாம். ஆனால் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷனில் இந்த ஒரு ஃபோல்டர் பேத்து தான் கொடுத்து வச்சுருப்பாங்க, டாக்குமெண்ட் ரூட் பார்த்தா. ஓகேங்களா. இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடுங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா. இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து உருவாக்கணும். அதை நான் வந்து VI எடிட்டர் மூலமாக உருவாக்க போகிறேன். ஆக இங்கே வந்து VI ஸ்பேஸ் .htxs அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை வந்து உருவாக்குறேன். ஆக VI எடிட்டரில் அந்த பேரில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணும். என்ன போடணும் அப்படின்னா டைரக்டரி, அதாவது டைரக்டரி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, நம்ம வந்து அப்பாச்சி சர்வரில் டைரக்டரியாக உள்ள எடுத்த உடனே அதை வந்து எந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அதுக்கு பக்கத்தில் home.html அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணணும். அதுக்கு எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் கோலன் சிம்பிள், அப்புறம் WQ அப்படின்ற 2 கீயை ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கும். ஆனால் அந்த ஃபைலை உங்களால் பார்க்க முடியாது, ஹிடன் ஃபைல். அதனால் -a கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இது வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல home.htmlனு ஒரு ஃபைலை உருவாக்கணும். ஏன்னா அதை தான் நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே கொடுத்துருந்தோம் இல்லையா. ஆக நம்ம வந்து VI எடிட்டர் மறுபடியும் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து home.html அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுக்கலாம். ஆக இதில் வந்து ஹெட்டிங் H1 ஹெட்டிங் கொடுக்குறேன். வெல்கம் டு JVL Co அப்படின்னு ஹெட்டிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ண போகிறேன். ஆக எஸ்கேப் பட்டன் கோலன் சிம்பிள் WQ கொடுத்துட்டு இப்போ LS கொடுத்து பார்த்தோன்னா இந்த இடத்துல home.html இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ போய் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் மாறாது.
ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இந்த மாதிரி HTXS ஃபைல்னு. ஆனால் அதை வந்து அப்பாச்சி வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கமாண்ட் ஒன்று கொடுக்கணும். அதுக்கான கமாண்ட் சர்வீஸ் httpd restart அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இதை பார்த்த உடனே அதை ரீஸ்டார்ட் பண்ணிடும். ரீஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது வராது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து அப்பாச்சியோடைய டிஃபால்ட் பேஜ். ஓகேங்களா? ஆக நீங்கள் இதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் எப்போவுமே. உங்களுக்கு வந்து இந்த பேஜை வந்து மாற்றணும்னு தோணுச்சுன்னா அது ரொம்பவே சுலபம். அதுக்கு நீங்கள் வந்து சில வேலைகளை உள்ளே பண்ணணும் உங்கள் சர்வரில். எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சர்வருக்கு சொல்லணும் டிஃபால்ட் பேஜ் வந்து இது இல்லை வேறு ஒன்று அப்படின்னு சொல்லி. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது cd ஸ்பேஸ் வேர் www.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடுங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து உருவாக்கணும். அதை நான் வந்து vi எடிட்டர் மூலமாக உருவாக்க போகிறேன். ஆக இங்கே வந்து vi ஸ்பேஸ் .htxs அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை வந்து உருவாக்குறேன். ஆக vi எடிட்டரில் அந்த பேரில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணும். என்ன போடணும் அப்படின்னா, டைரக்டரி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, எடுத்த உடனே அதை வந்து எந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அதுக்கு பக்கத்தில் home.html அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணோம். அதுக்கு எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் கோலன் சிம்பிள், அப்புறம் WQ அப்படின்ற 2 கீயை ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கும். ஆனால் அந்த ஃபைலை உங்களால் பார்க்க முடியாது, ஹிடன் ஃபைல். அதனால் -a கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒர்க் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல home.htmlனு ஒரு ஃபைலை உருவாக்கணும். ஏன்னா அதை தான் நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே கொடுத்துருந்தோம் இல்லையா? ஆக நம்ம வந்து vi எடிட்டர் மறுபடியும் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து home.html அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுக்கலாம். ஹெட்டிங் h1 ஹெட்டிங் கொடுக்குறேன். வெல்கம் டு JVL Co அப்படின்னு ஹெட்டிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ண போகிறேன். ஆக எஸ்கேப் பட்டன் கோலன் சிம்பிள் WQ கொடுத்துட்டு இப்போ LS கொடுத்து பார்த்தோன்னா இந்த இடத்துல home.html இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ போய் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் மாறாது. ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இந்த மாதிரி HTXS ஃபைல்னு. ஆனால் அதை வந்து அப்பாச்சி வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷனை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா ஃபோல்டரில் httpd ஃபோல்டரில் conf அப்படின்ற ஃபோல்டரில் httpd அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் ஃபைலை எடுத்து வச்சுக்கோங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாவது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஆனால் நான் வந்து பேக்கப்பில் எடுக்க போதில் அப்படியே எடிட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து எடிட் பண்ணும்போது நான் என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தா, ஆக இங்கே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்கள் அப்படி கர்சர் கீழே மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டரி, அதில் வந்து வேர் HTMLன்னு நீங்கள் சொல்லிட்டு இந்த பேத் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேத்துக்குள்ளே தான் நம்மளுடைய அந்த HTXS ஃபைல் இருக்குது. ஓகேங்களா? இந்த பேத்துக்கு தான் நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷனை மாற்ற போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி மேலவே ஒன்று இருக்குது, அது கிடையாது, இந்த ஒரு பேத் தான். ஓகேங்களா? ஆக HTMLன்னு முடியும் அந்த பேத். அதில் தான் நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷனை மாற்ற போகிறோம். என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ஒரு இடத்துல அலோ ஓவர்ரைடுன்னு இருக்குது பாருங்கள். அலோ ஓவர்ரைடு வந்து நன்னுன்னு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து வேறு ஒரு விஷயமாக மாற்ற போகிறீங்க. என்னென்னா, நன்னுக்கு பதில் ஆல் அப்படின்னு மாற்ற போகிறீங்க. மாற்றிட்டு இப்போ சேவ் பண்ணலாம். எஸ்கேப் கீ கோலன் ரைட் Q என்ட்ரு கொடுத்துட்டேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டீங்க. நம்ம அப்பாச்சியில் ஒரு கான்ஃபிகரேஷனை மாற்றிருக்கோம்.
ஆனால் அது வேலை செய்யணும்னா நம்ம அப்பாச்சியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நம்ம இன்னொரு கமாண்டை பயன்படுத்துகிறோம், சர்வீஸ் httpd அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து இந்த கமாண்ட் மூலமாக நம்மளுடைய அப்பாச்சி சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப்பேஜ் மாறி இருக்கும். வெல்கம் டு ஜேவேல் கோட். ஓகே, நம்ம வந்து இந்த ஒரு ஃபைலில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த home.html அதோடைய கண்டென்ட்டு தான் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா. அதுக்குள்ளே நம்ம இதை தான் வச்சுருந்தோம், அதுதான் வந்து இங்கேயும் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வெப்பேஜை இந்த மாதிரி மாற்றிக்கலாம். என்ன நேர்களே, இந்த வீடியோவில் வந்து அப்பாச்சி சர்வர் சாஃப்ட்வேரை ஒரு லினக்ஸ் மெஷினில் எப்படி பொறுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த மாதிரி பல லினக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் என் சேனலில் இருக்குது. நீங்கள் என்னுடைய சேனலில் போய் லினக்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொண்டு இதே மாதிரியான வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, தயவுசெய்து அதில் டொனேஷன்ஸ் பண்ணலாம். அதே நேரம் யூடமி கோர்சஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது, நீங்கள் போய் அதை பார்க்கலாம். மீண்டும் இது போல் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி.